அன்பார்ந்த வாலிப நண்பர்களே, நம்முடைய வாழ்க்கைய வசந்த காலமா மாத்திர இந்த லெந்து காலத்தை கடவுளுடைய வார்த்தையை கேட்டு தியானிச்சு தொடர்வோமா? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துதலையும் சோஸ்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளுக்கான தலைப்பு இயேசுவின் மாட்சி. இயேசுவின் மரணம் மற்றும் உயிர்த்தெழுதலின் மூலமாக வெளிப்படும் இறைவனின் மாட்சி, கிளாரிபிகேஷன் ஆஃப் காட். இதை யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் வசனங்கள் 20 26 வரை ஒரு கோதுமை மணியை பற்றிய ஓமை குறிப்பிடப்படுகிறது. ஒரு கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து செத்தால் அது பல கனிகளை கொடுக்கும், சாகாவிட்டால் அது தனித்திருக்கும். அதே போலதாங்க இயேசுவுடைய மரணமும் பலருக்கு ரட்சிப்பை தருகிறது. நம்முடைய சுயத்தை வெறுத்து நாம் வாழும் பொழுது நம்மளால் பல கனிகளை கொடுக்க முடிகிறது. தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை இழந்து போகிறான், தன் ஜீவனை வெறுக்கிறவனோ அதை நித்திய ஜீவனுக்காக காத்து கொள்கிறான். நாம் இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையில் வாழும் பொழுது நம்முடைய சுயத்தை வெறுத்து வாழ வேண்டும். அப்படி வாழும் பொழுது நம்மளால் அதிக கனிகளை கொடுக்க முடியும். இயேசுவின் மாட்சி என்பது தற்பெருமை அல்ல, மாறாக தம்மையே தாழ்த்தி தியாகம் செய்யும் அன்பு. இயேசுவை பின்பற்றி தங்களை தாழ்த்தி ஊழியம் செய்பவர்களே பிதாவானவர் கனப்படுத்தப்படுகிறார். நாமும் இந்த லெந்து காலத்தில் ஒரு கோதுமை மணியை போல நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து இயேசுவை போல நம்முடைய ஊழியத்தின் மூலமாக பிதாவானவரை கனப்படுத்துவோமா? ஆமேன்.